அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுழற்சி அடிக்கும் விதி. இனி நவக்கிரகத்தின் ஆட்டம் ஆரம்பம். அதிரப்போகும் மிதுன ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 17ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது, இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய மிக சிறப்பான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய சிறு சிறு நகர்வு கூட உங்களுடைய விதியை சுழற்சி அடிப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. தசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றாலும் பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாறுதல்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிரப்போகும் மிதுன ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க. குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. அவர் ஜென்மத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதும் சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அங்கு அவர் வக்ரம் பெற்றிருப்பது நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு அருகாமையில் ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியாக வசிக்கின்றனர். அப்போது இந்த காட்டு பகுதிக்குள் இருந்து ஒரு அரக்கன் ஒரு கிராமத்தை நோக்கி வருகிறான். அப்போது அந்த அரக்கனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த கிராம மக்கள் அந்த அரக்கனை நோக்கி கீழே கிடக்கக்கூடிய கற்களை எடுத்து அந்த அரக்கனின் மீது வீச அந்த கற்கள் அவனை நோக்கி சென்று 2ஆக மாறி அந்த மக்களை மீண்டும் வந்து அந்த 2 கல்கள் தாக்குகிறது. இதுபோன்று குச்சியை எடுத்து வீசினால் அந்த குச்சி 2ஆக மாறி இவர்களையே வந்து அடித்து துவம்சம் செய்து விடுகிறது. இதை பார்த்த இந்த ஊர் மக்கள் இனி வேறு வழியே இல்லை, அந்த அரக்கன் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு செல்லக்கூடிய வழியை தடை செய்யுங்கள், அந்த பகுதிக்குள் யாரும் செல்ல வேண்டாம், அப்படி சென்றால் பேராபத்து தான் நேரிடும் என்பதை இந்த ஊர் மக்கள் ஒருமனதாக முடிவு செய்து அந்த அரக்கன் இருக்கக்கூடிய பகுதிகளை தவிர்த்து மற்ற வழியாக நாம் செல்லலாம் என முடிவு செய்து அதன்படி வாழ ஆரம்பிக்கின்றனர். அப்போது அவர்களுக்கு பெரிய அளவுல சிரமம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு உணவு அளித்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த குழந்தைக்கு பழத்தை சாப்பிட கொடுப்பதற்காக ஆப்பிள் ஒன்றையும் கையில் வைத்திருக்கிறார். அந்த குழந்தை அந்த அரக்கன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி வேகமாக ஓடியது. தாயும் அந்த குழந்தையை துரத்தி கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். அப்போது அந்த அரக்கன் இவர்கள் முன்னே தோன்றிவிட அந்த தாய் தன்னுடைய குழந்தையை பத்திரமாக பிடித்து தூக்குகிறார். தூக்கியதற்கு பிறகு அரக்கன் நிற்பதால் அவனை பார்த்த பயந்த அந்த தாய் தன் கையில் இருக்கும் ஆப்பிளை அந்த அரக்கன் மீது வீசுகிறாருங்க. அப்போது அந்த ஆப்பிளானது 2ஆக மாறி அந்த தாயை நோக்கி வருகிறது. அப்போதுதான் அந்த தாய்க்கு உண்மை தெரிய வருகிறது. என்னவென்றால் வந்திருப்பது நமக்கு சாபம் அல்ல, பிரச்சனை அல்ல, அரக்கன் அல்ல, தெய்வம், வரம் என்பதை உணர்கிறார். ஏனென்றால் நாம் சிரமம் வரும் என்று நினைத்து கொண்டிருப்பதால் தான் அதிக சிரமம் வருகிறது. இது மட்டுமல்லாது அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என நாம் தீமைகளை செய்யும் போது அந்த தீமை நமக்கு ரெட்டிப்பாக வந்தது. ஆனால் அதற்கு நன்மை செய்யும் போது அந்த நன்மை ரெட்டிப்பாக மாறுகிறது என்ற உண்மையை ஊர் மக்களிடம் சொல்ல அந்த ஊர் மக்களும் அதற்கு பிறகு மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாய் வாழ ஆரம்பிக்கின்றனர். இப்படிதான் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட அவர் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க. சில நேரங்களில் நாம் அதிக சங்கடம் ஏற்படும், பிரச்சனைகள் வரும் என்று சில தவறான கண்ணோட்டத்தோடு செயல்பட்டு விடுகிறோம். அது மட்டுமல்லாது தசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்பதால் சுழற்சி அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களை சந்திக்கிறோம். ஆனால் இவை அனைத்திற்கும் நல்ல மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயம் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக குரு இன்னும் சில மாதங்கள் வலுவாக வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவால் சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கனகச்சிதமாக வெற்றிகரமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகும். எதை செய்த
செய்தாலும் தடை தாமதம் இல்லாமல் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. சுப நிகழ்வுகள், குடும்ப வருமானத்திற்கான உயர்வு போன்றவை நிச்சயமாக கிடைக்குங்க. குறிப்பாக வீண் விரய செலவுகள் குறையும், ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும், அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. ஏனென்றால் அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று திகழ்வது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு தான். எனவே இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி, புதிய வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியான சலுகைகள் போன்றவற்றை தடையில்லாமல் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பெற்றுத் தருவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் ராகு வலுவாக அமர்ந்திருக்கிறார். அவர் மிக விரைவில் பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறார். ராகுவின் அமைப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியான வளர்ச்சி போன்றவற்றை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுகஸ்தானத்தில் வேற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் தாய்வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன வருத்தங்கள் போன்றவை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய வாய்ப்பு நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது ஆன்மீக சிந்தனை இந்த தருணத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கும். சந்திரனை பொறுத்தவரைக்கும் சாதகமாக வலம் வருகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளம் இடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே எதிர்பாராத வாய்ப்புகளில் வெற்றி உண்டு. அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் அங்கு நீச்சமும் வக்ரமும் பெற்றிருக்கிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு நிச்சயமாக இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்களை களைவதற்கான வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் எந்த ஒரு பணியையும் விரைவாக செய்து முடிக்கவில்லை என்ற ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயம் சுழற்சி அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு தசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்பதால் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். 7இல் சூரியன் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அஷ்டமத்தில் சுக்கிரன் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்குங்க. எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு 2 முறை திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல், கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் இருப்பது நல்லது. அதே சமயம் வித்யாகாரகரான புதன் 7இல் சூரியன் இருக்கும்போது 6இல் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே மறைமுகமாக இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை உணர்ந்து கொள்வதில் சிறு கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு